ஐபிஎல் மெகா ஏலத்திற்கான விதிமுறைகளை ஐபிஎல் நிர்வாக குழு வெளியிட்டுள்ளது. புதிய விதிமுறைப்படி அன்கேப்டு வீரராக தோனி மாறியதால் அடுத்த சீசனிலும் அவர் விளையாடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2025ஆம் ஆண்டு ஐபிஎல் தொடருக்கான மெகா ஏலம் விதிமுறைகளை இறுதி செய்வது தொடர்பான ஐபிஎல் நிர்வாக குழு கூட்டம் பெங்களூருவில் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மெகா ஏலத்திற்கான விதிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி ஒவ்வொரு அணியும் 6 வீரர்களை மெகா ஏலத்திற்கு முன்பாக தக்க வைத்துக் கொள்ளலாம். அதில் ஒரு அன்கேப்டு வீரரை கட்டாயமாக தக்க வைக்க வேண்டும் என்ற விதியும் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. வீரர்களை வாங்க அணிகள் 120 கோடி ரூபாய் வரை செலவு செய்யலாம். 2025ஆம் ஆண்டு முதல் ஐபிஎல் தொடரில் விளையாடும் வீரருக்கு ஒவ்வொரு போட்டிக்கும் 7.5 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு வீரர்கள் ஐபிஎல் தொடரில் பங்கேற்க வேண்டும் என்றால் மெகா ஏலத்தில் நிச்சயம் பதிவு செய்ய வேண்டும். மெகா ஏலத்தில் பதிவு செய்யாத வெளிநாட்டு வீரர்கள் மினி ஏலத்தில் பங்கேற்க முடியாது. ஏலத்தில் எடுக்கப்பட்ட பிறகு தேவையில்லாத காரணத்தால் ஐபிஎல் தொடரிலிருந்து விலகும் வீரர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஐபிஎல் தொடரில் பங்கேற்க தடை விதிக்கப்படும் என்றும் இம்பாக்ட் பிளேயர் விதிமுறை 2027ஆம் ஆண்டு வரை தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச போட்டிகளிலிருந்து 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஓய்வு பெற்ற இந்திய வீரர்கள் அன்கேப்டு பிளேயராக கருதப்படுவார்கள் என்ற விதி மீண்டும் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதன் மூலமாக MS தோனியை CSK அணியால் அன்கேப்டு வீரராக தக்க வைக்க முடியும். இதனால் அடுத்த சீசனிலும் தோனி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.